Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Malathy's cooking series and vlogs. இன்னைக்கு வந்து நம்ம kids lunch box recipe தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ஸ்க்கு Monday to Friday ஹெல்த்தியான lunch box எப்படி பேக் பண்ணுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு stay tuned and don't forget to like, share and subscribe to Malathy's cooking series and vlogs. நம்ம வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பீஸ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ரைஸையும் பீஸையும் சேர்த்து ஆட் பண்ணி குக்கரில் பாயில் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுங்கள். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீட்டாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் அதில் 1 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஏன்னா குழந்தைங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்றதுனால 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நான் ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்க போகிறோம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் பீஸையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து நார்மல் பாயில் பொன்னி ரைஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட இதில் பாயில் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீஸ் ரைஸ் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. லெஸ் தென் 10 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபியை வந்து மார்னிங் ரெடி பண்ணி நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். ஸோ நான் என்னோடய கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸை நான் எப்படி பேக் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் வந்து 3 பார்ட்டிஷன் இருக்க மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு இதில் வந்து ரைஸு, இன்னொரு இதில் வந்து இந்த மாதிரி சின்ன ரேடிஷ் இருக்கும். இந்த ரேடிஷை வந்து கட் பண்ணி ராவாகவே வச்சுருவேன். கூட இருந்து நான் வந்து இந்த பீஸ் ரைஸ்க்காக யோகர்ட் வச்சுருக்கேன், சால்ட் இல்லாமல். அதுக்கப்புறமேட்டு பாயில்டு சிக் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அவங்க வந்து கிரேட் 2 படிக்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்கூலில் வந்து லஞ்ச் தனியாக ஸ்நாக் தனியாக சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்நாக்குக்கு வந்து நான் வந்து கிவி கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரு 2 கிவியை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தேன். அவ்வளோதான், நம்ம கிட்ஸ் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஹெல்த்தியான ஒரு பவர் பேக் லஞ்ச் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathy's cooking series. Thanks for watching.